சர்தை சபை அப்படிதானே? அடுத்த அதிகாரத்தில் போட்டிருக்கு, 3வது அதிகாரத்தில் போட்டிருக்கு சர்தை சபை. அது வாசிங்க பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 3:1. சரி, அப்போ அதில் ஒரு எத்தனை வசனம் இருக்கும்? மொத்தம் 6 வசனம் இருக்கோ? 1லேருந்து 6 வசனம் வரைக்கும் இதை பற்றி தான் போட்டிருக்கு. ஆமாம், இதில் 6 வசனம் இருக்குது மொத்தத்திலே அந்த சபையை பற்றி. அப்போ சில சபைகளை இதோட கூடுதல் இருந்து அதில் நிறைய குற்றங்களும் சொல்கிறாரு ஆண்டவர். சில நிறைய நல்ல காரியங்களும் இந்த சபையில் நல்ல காரியங்களும் இருந்திருக்கு. ஆனால் இது எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டாக்கி ஏசியா மைனரில் இருந்த சபை தான் இப்போ லூதியா மாகாணத்தில் இப்போ இருக்கக்கூடிய அதே துருக்கியில் தான் இப்போ இருக்கக்கூடிய துருக்கி நாடு தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கோம் தானே? சரி, அப்போ அந்த இடத்துல தான் ஒரு மலை அடிவாரத்தில், அந்த மலைக்கு பேர் அதில் கிடக்கு. இப்போ என்ன டிமோனஸ் நீக்கு சொல்லக்கூடிய ஒரு மலை அடிவாரத்தில் தான் இது இருந்தது. அப்போ பயங்கரமான பிஸ்னஸ், வாணிகம் செய்யக்கூடிய ஒரு பெரிய பட்டணம் மட்டும் இந்த பட்டணம் இருந்தது. அப்போ இதில் 6 வசனங்கள்லையும் இந்த 6 வசனத்துலேருந்து சொல்லியிருக்கு. இதை தவிர வேறு வேதாகமத்தில் எங்கே தேடி பார்த்தாலும் இந்த சபையை பற்றியோ இந்த சபை இருந்த இடத்த பற்றியோ என்னது இல்லை. ஆனால் கரெக்டாக ஆண்டவர் இந்த 6 வசனங்கள் மூலமாக 6 வசனம் பேசினாலும் 6 வசனம்னு சொன்னாலும் 6 வருஷம் பேசினாலும் என்ன செய்ய முடியாது, நிறுத்த முடியாத அளவில் வசனங்கள் அதில் உண்டு, நிறைய காரியங்கள் உண்டு. அப்போ இதுக்கு பாஸ்டருக்கு பேரும் என்ன செய்யாது தெரியாது, யாருக்கும் தெரியாது. இதுக்கு விசுவாசிக்க பேரும் யாருக்கும் இல்லை. அங்கே இன்ன விசுவாசி தான் இருந்தான்ட்டு ஒரு மற்ற எல்லா சபைகளிலும் என்னென்ன விசுவாசி இங்கே இருந்தாங்கன்னு இருக்குது. ஆனால் இதில் அந்த விசுவாசிகளுக்கு பேரும் அங்கே இல்லை. பவுல் தொடங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஆனால் அவருடைய கடிதங்கள், அவர் எழுதின நிருபங்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இவர் அதை எழுதுனது மாதிரி, ஆனால் அவர் போயிருக்காருங்கிறத அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாருனாக்கி ஒரு வசனத்தில் ஆசியாவில் உள்ள எல்லோரும் இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள்னு சொல்கிறார் பவுல் தான். அப்போ ஆசியா முழுசும் அவர் போயிருக்காரு. கண்டிப்பாக அந்த இடத்துக்கு ஆசியாவில் எல்லாரும் இப்போ நான் கேட்டாங்கன்னு சொல்லணும்னா கண்டிப்பாக அந்த இடத்துக்கு பவுல் என்ன செய்திருக்காரு, போயிருக்காரு. அந்த ஒரு வசனம் தான் இவர் அங்கே போயிருக்காருங்கிறதுக்கு ஒரு எவிடன்ஸ். அப்போ அது போக பார்த்தாக்கி மெயினாக மற்ற வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா அப்பல்லோ கட்டின சபை அப்படின்னு. அப்பல்லோ கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்பல்லோ யார்? அப்பல்லோ வேதாந்தத்தில் வாசிட்டு இல்லையா? பவுலுக்கு கூட, நம்ம பவுலுக்கு கூட இருந்தாலும் பவுலுக்கு சீசன் இல்லை. பவுலுக்கு கூட இருந்த சீசர்கள் நிறைய பேர் உண்டு. யாரெல்லாம்? தீத்து, பிலமோன், அப்படிதானே நிறைய பேர் உண்டு. தீமோத்தேயு, இவங்கெல்லாம் சீலா, இவங்கெல்லாம் அவருடைய சீசர்கள். ஆனால் இது அப்பல்லோ அப்படி கிடையாது. அப்பல்லோ சரிக்கு சமமான ஊழியக்காரன், நேருக்கு நேர் நின்று பாதிக்கக்கூடிய ஊழியக்காரன். பவுலுக்கும் அவருக்கும் பிரச்சனைகள் இருந்தது. லேலூயா. அப்போ பிரச்சனைகள்லாம் 2 பேரும் நேருக்கு நேர் மோதாட்டாலும் இருந்த விசுவாசிகளுக்குள்ள நாம் அப்பல்லோக்கு ஆளுநிட்டு ஒரு குரூப்பும் நாம் பவுலுக்கு ஆளுநி ஒரு குரூப்பும் எழும்பிட்டு. அப்போ அதெல்லாம் நம்ம அது வரிசையாக அதில் பார்க்கும்போது தெரியும். அப்போ இவர் எங்கே உள்ளவர் அப்படின்னு சொன்னால் அந்த அப்பல்லோங்கிறது அதாவது அலெக்சாந்திரியா பட்டணம்னா எகிப்து பட்டணம். எகிப்தில் இருந்து நம்ம ஜனங்கள் இங்கேருந்து வந்தாங்க, அப்படி தானே? எத்தனை 400 வருஷம் அங்கே இருந்துட்டு வந்தாங்க. அப்போ அந்த இடத்துல உள்ள ஒரு மனுஷன் தான் யார்? இந்த அப்பல்லோ எங்கெல்லாம் ஊழியம் செய்தாருன்னு வேதாகமத்தில் பார்த்தா நிறைய இடங்களில் தெரியும். எபேசு பட்டணத்தில் செய்தார், கொரிந்து பட்டணத்தில் செய்தார், அகாயான்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டணம். 3 பட்டணங்களுக்கு பேரே அப்பல்லோ செய்த ஊழியம் செய்த இடங்கள் அப்படின்னு அந்த அப்போஸ்தல நடவடிக்கைகளில் மட்டுமே போட்டிருக்கு. ஆனால் இவருக்கு ஒரு குழப்பம் என்னென்னா, இவருக்கு உள்ள பிரச்சனை, ஒரு பெரிய பிரச்சனை. இவருக்கு யோவான் ஸ்நானன் கொடுத்த ஞான ஸ்நானம் வரைக்கும் தான் இவருக்கு சத்தியம் தெரியும். அதுக்கு மேலே உள்ள சத்தியம் என்ன தெரியாது, அப்பல்லோய்க்கு தெரியாது. அப்பல்லோய்க்கு தெரியாமல் நிறைய இடத்துல என்ன பண்ணாருனாக்கி அவர் வேறு எதுவுமே பிரச்சனை பண்ணலை, யாரையும் தப்பான வழியில் நடத்தலை. ஆனால் அவருக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் ஒன்று தான், ஞான ஸ்நானம். யோவான் வரைக்கும் உள்ள நிறைய பேருக்கு இப்போ அப்படி தான் தெரியும். சில விஷயங்கள் மட்டும் அதிலேயே பிடிச்சிட்டே இருப்பாங்க, இதுதான் கடைசி வரைக்கும் இதுதான் அப்படின்ட்டு. ஆனால் இது அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காட்டு நின்ன ஆள் தான் அப்பல்லோ. என்ன செய்தார்? அப்போ அப்பல்லோ அப்பல்லோய்க்கு புத்திமதி சொல்லி அது இல்லை, முழு ரட்சிப்பு உண்டு அப்படின்னு காட்டி கொடுத்தது யாருன்னாக்கி ஆக்கில்லா பிரிசில்லான்னு 2 பேர் இருந்தாங்க. யார்? புருஷனா? அவன் 2 பேரும் பாவப்பட்டாங்க. இவங்க 2 பேரும் இவரை கூட்டிகிட்டு போய், ஏன்னா அதுக்கு முன்னே இவர் பயங்கர பிரசங்கி, நல்ல பிரசங்கி, நிறைய காரியங்கள் செய்திருந்தார். வரிசையாக அதோட பார்க்கும்போது அதெல்லாம் கழிஞ்சு இவங்க நேரன்னு இவருக்கு பிரசங்கத்தை கேட்குறாங்க. 2 பேரும் கேட்கும்போது தான் இவங்களுக்கு பனசராச்சு இவர் ஆள் எது வரை தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஆமாம், இந்த ஞான ஸ்நானம் வரைக்கும் உள்ள விஷயத்தை தெரிஞ்சு வச்சிருக்காருங்கிறதுனால இவங்க என்ன செய்தாங்க அப்படின்னு சொன்னால் கூப்பிட்டு வச்சு வாங்கன்னு சொல்லி அவரை கூப்பிட்டு இது பண்ணாங்க. ஆனால் இவருக்கு ஒரு புத்தி உண்டு. பவுல் திடீர்னு சொல்லுவார், நீ இந்த இடத்துக்கு போய் ஊழியம் செய்ய அப்படின்னு. அங்கே இருந்ததுலேயே பெரிய ஊழியக்காரர் யார்? அப்பல்லோ இல்லை. இருந்த ஊழியக்காரில் பெரிய இயேசுவுக்கு அப்புறம் பெரிய ஊழியக்காரன்னா பேதுரு கூட இல்லை, பவுல் தான் பெரிய ஊழியக்காரர். அது எங்கேயுமே மாற்ற முடியாது. பேதுருவையும் சொல்ல முடியாது, யோவானையும் சொல்ல முடியாது. ஒருத்தர் பெரிய ஊழியக்காரர் யார் தான்? பவுல் தான். ஆனால் இந்த பவுல் இவர்கிட்ட சில சமயத்தில் சொல்லுவார், நின்ன இடத்துக்கு போப்பான்னு சொல்லணும்னா நான் போக மாட்டேன்னிடுவார். எப்படி? அந்த இடத்துல 1 கொரிந்தியர் 16-12 வாசிக்க பார்க்கலாம். அவரே சொல்லிட்டார். இவன் அவருக்கு விருப்பம் இருக்கிறது வருமா, நம்ம சொன்ன எல்லாம் கேட்கக்கூடிய ஆள் இல்லை. யாரும் இல்லை, அப்பல்லோ இல்லை. அப்போ அதுபோல தான் அப்பல்லோ எபேசு பட்டணத்தில் இருக்கும்போது
அந்த அப்பல்லோ அதை விட்டு புறப்பட்டு கொரிந்து பட்டணத்துக்கு போன பிறகு தான் பவுல் அந்த எபேசு பட்டணத்துக்குள்ளே போகிறார். எப்படி? அதாவது ஏற்கனவே இருக்க எங்க இடம் எங்க? அப்பல்லோ ஒரு இடத்துல இருந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு, எபேசு பட்டணத்துலேருந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அவர் எப்போ கிளம்பி அங்கேருந்து மாறி கொரிந்து பட்டணத்துக்கு போகிறாரோ அப்போ தான் பவுலே என்ன செய்யாரு? திரும்ப இங்கே வந்து போதனை பண்ண வர்றாரு. அப்போ ஏதோ ஒரு குழப்பம் என்னது இருக்கு? ரெண்டு பேருக்குள்ள இருந்திருக்கு. அது நமக்கு ஆழமாக படிக்கும்போது தான் தெரியுது. ரொம்ப சின்ன குழப்பங்கள் இருந்திருக்கு. ஆனால் வெளிப்படையாட்டு தெரியல. ஆனால் சில சமயத்துலலாம் பவுல் வந்து சில ஊழியக்காரங்களை இவனை என் கூட வரப்படானிடுவார். எப்படி? அது நிறைய இடங்களில் சம்பவிச்சது உண்டு. இந்த மார்க்குன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பெரிய ஊழியக்காரனை இவனை என் கூட என்ன செய்யக்கூடாது? வரப்படாதுன்ட்டார். வரப்படாது, இவன் என் கூட ஊழியத்துக்கு லாய்க்கலன்ட்டார். அப்போ பேதுருவுக்கு அவன் சொந்தக்காரன். பேதுரு சண்டை போயிட்டார். யார்கிட்ட? பவுல்கிட்ட. இது சம்பவங்கள் எல்லாம் அங்கே உண்டு. அவர் சண்டை போயிட்டார். அதுக்கப்புறம் ரெண்டாவது போய் பவுல் சொன்னார், விருப்பம் இருந்தால் அவனை என் கூட ஆமாம் அனுப்பி வைன்னு சொல்லி சொன்னார். அப்போ சொன்னார்னு சொன்னால் பவுலுக்கு அதுக்கப்புறம் புரிஞ்சு போச்சு, அவனை நம்ம விட்டுட்டு போனது தப்பாகி போச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் மார்க்கை போய் கூப்பிட போனார். அப்போ இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் அந்த டைமில் ஊழியக்காரங்களும் என்ன இருந்தது? சில விஷயங்கள் சண்டை பிரச்சனைகள் தான் இருந்தது. அப்போ இவருக்கும் அவருக்கும் இருக்கும்போது எப்படி தெரிஞ்சதுன்னா, இவங்க கொரிந்து பட்டணத்துக்குள்ளே போகும்போது ஒரு கூட்டம் உள்ள இருந்து சொல்லிச்சு, நாங்கள் அப்பல்ல வைக்க ஆட்கள். இன்னொரு கூட்டம் சொல்லிச்சு, நாங்கள் பவுலுக்கு ஆள்கள். அப்போ இப்படி இவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கும்போது தான் பாவம் போல இவன் வேதனையோட பவுல் ஒரு வார்த்தை சொன்னா, இவர் வேதனையோட தானே. அந்த நேரத்தில் அங்கே யாரும் இல்லை, அப்பல்ல இல்லை. அப்பல்ல போயிட்டாரு. போகும்போது இவர் போய் செல்லும்போது இவர்கிட்ட சண்டை போனாங்க. அங்கே இருக்கவங்க இல்லை, நாங்கள் அவனுக்கு ஆளாக நான் அங்கே போதனத்தை என்ன செய்ய மாட்டேன், கேட்க மாட்டேன்னு சொன்னதுனால இவர் ஒரு வார்த்தை இதில் சொன்னார். அப்போ இவர் அங்கே மட்டும் இல்லை, அப்பல்ல வந்து யூதர்கள்ட்டையும் நேருக்கு நேராக போய் சண்டை போடக்கூடிய ஒரு ஆள். பயங்கரமான சண்டைகளை எல்லாம் அங்கே போட்டது பவுலுக்கு நிகரமான போதகம். பவுல் எப்படி, அதாவது இதுதான் உண்மையை சத்தியம், இதுதான் அடித்து போதிப்பாரோ அதே போல் போதிச்சுட்டு இருந்த ஆள் தான் யார்? இந்த அப்பல்லோ. அப்போ அந்த அப்பல்லோக்க காரியங்கள் எல்லாம் கீழே பார்க்கும்போது அவனுக்கு இந்த ஸ்நானத்தை பற்றி அப்போஸ்தலர் 18:25 அது வரைக்கும் வாசிங்க. அதான் பாருங்க, அப்போஸ்தலர் 18:25. யாருக்கு ஸ்நானத்தை பற்றி மட்டும் அறிஞ்சிருந்தாரு? யோவானுக்கு ஸ்நானத்தை பற்றி மட்டும்தான் இந்த ஆள் அறிஞ்சிருந்தார். அதுக்கு கீழே உள்ள வாசிங்க 26. பாஸ்டர் என்ன செய்யாரு? பிரசங்கம் பண்ணுறாரு. பிரசங்கம் பண்ணும்போது பாஸ்டருக்கு விஷயம் தெரியலைங்கிறது யாருக்கு தெரியும்? கூட இருந்த விசுவாசிகளுக்கு தெரியும். தெரிஞ்ச உடனே விசுவாசிகள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் என்ன செய்யாங்க? சொல்கிறாங்க, இப்படி இல்லைப்பா நீ நினைக்கிற மாதிரி இது மட்டும் இல்லை, இதுக்கு மேலேயும் என்ன இருக்குது, என்ன இருக்குது, நிறைய இருக்குது. பரலோகத்துக்கு போனோம்னா நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பாஸ்டருக்கு சொல்லி கொடுத்தோம்னா பாஸ்டருக்கு என்ன போச்சு? பாஸ்டர் உடனே சத்தம் போட்டுக்கிட்டு, நீ ஒன்று சபையை விட்டு நீக்குவேன், ஒன்று டிஸ்மிஸ் பண்ண போகிறேன், இந்த மாதிரி பாஸ்டர் சொல்லலை. பாஸ்டர் ஒரே வார்த்தை உடனே முழங்கால் நின்றார். முழங்கால் நின்று இது உண்மைதான் அப்படின்னு சொல்லி என்ன செய்துட்டாரு? அவர் ஏற்றுக்கிட்டார். ஏற்றதுனால பயங்கரமாட்டு திரும்ப எழுப்பி. ஆனால் இப்படி ஏற்காத குரூப்புகள் நிறைய உண்டு. ஏற்காத குரூப்னா பழைய ஏற்பாடுலாம் நம்ம பார்த்தோன்னா ஆரோனுக்கு வந்து ஆசாரிய ஊழியத்தை கொடுக்குறாரு. யார் கொடுக்குறா? ஆண்டவர் கொடுக்குறாரு. லேவியராகமும் 8வது அதிகாரமும் 9வது அதிகாரமும் நம்ம எடுத்து பார்த்தா யார்கிட்ட? ஆரோனுக்கு மட்டுமல்ல, ஆரோனுக்கு பிள்ளைகளுக்கும் சேர்த்து நீங்கள் எல்லாருமே என்ன செய்யணும்? ஆசாரியர், தலைமை ஆசாரியனாக தான் ஆரோன் இருக்கானே தவிர அதுக்கு பிள்ளைகள் எல்லாம் யார் தான்? ஆசாரியர்கள் தான். அப்போ ஆரோன் வந்து வீட்டை விட்டு கிளம்புவான். வீட்டை விட்டு கிளம்பும்போது பிள்ளைகளும் கிளம்புவாங்க. அப்போ கிளம்பும்போது இவன் நினச்சா அவங்க ஊழியத்துக்கு தான் கிளம்புவாங்க. அங்கே அவங்க கிளம்புனதெல்லாம் அட்டு ஊழியத்துக்கு. என்னது? ஆமாம், ஆரோன் ஊழியத்துக்கு கிளம்புறான். ஆரோனுக்கு பிள்ளைகள் எங்கே கிளம்புனாங்க? அட்டு ஊழியத்துக்கு கிளம்புறாங்க. அதை வந்து அவருக்கு என்ன தெரியல, விஷயம் தெரியல. அப்போ பிள்ளைகள் எங்கே கிளம்புவாங்கிறத முதல்ல பார்க்கணும். வீட்டுக்குள்ளே கரெக்டாக பார்க்கணும். முதல்ல பார்க்காம கொண்டு எங்கே செய்ய முடியாது? அங்கே ஊழியத்தை பெருசாக செய்யலாம்னு நினச்சா என்ன செய்ய முடியாது, நடக்காது. இப்போ பிள்ளைகளுக்கு ஒரு ஃபோன் கால் வரும்னு சொன்னால் எடுத்துக்கிட்டு ஹலோ ஹலோன்னு கேட்காத மாதிரி வெளியே போகிறான்னு அவன்கிட்ட என்ன செய்யணும்? நம்ம கண்ணாட்டு இருக்கணும். அல்லேலூயா, அப்படிதானே? கண்ணாக இருக்கணும். அதுபோல் ஒரு பிள்ளை போய் இருந்துட்டு கண்ணாடிக்கு முன்னே கண்மையும் அதை தான் சும்மா தீட்டிகிட்டு இருக்குன்னா அந்த பிள்ளைக்கு மேலே ரெண்டாவது என்ன செய்யணும்? பிள்ளைகள் அதை கவனிக்காமல் நம்ம வேறு வழியில் போயிட்டு இருந்தோம்னா அது என்ன செய்யணும்? ஆமாம், அப்படியே அது ஒரு மாதிரி போயிடும். அதனால் இப்படி இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் எல்லாம் யார் செய்ய மறந்தான்னு சொன்னால் ஆரோன் என்ன செய்துட்டான்? நம்ம பிள்ளைகளை எல்லாம் ஊழியத்துக்கு தான் வருது. சர்ச்சில் நம்ம ஒரு முன்ன என்னாலும் இவனை எல்லாம் பின்னால் தான் இருக்கான் போலுன்னு அவன் நினைச்சான். ஆனால் என்ன நினைக்கல, இவனு அந்த காரியம் ஒன்றும் செய்யலை. இவனை சீட்டு கழிச்சா போனானா, வேற எங்கே போனானாங்கிற கதை அங்கே தெரியாது, ஒன்றுமே தெரியல. ஆனால் ஒரு நாள் அக்கினி காட்டக்கூடிய நாள் வந்தது. அக்கினி காட்டக்கூடிய நாள் வந்தோடனே இவனை என்ன செய்தான்? வெளியே இருந்துக்கிட்டு ஆரோன் உள்ள ஒரிஜினல் அக்கினியை தான் கொண்டு போயிருப்பான். இந்த ரெண்டு பயக்க மூத்தவங்க 2 பேரும், 4 பிள்ளைகள் இருந்தானுங்க. மூத்தவன் 2 பேரும் என்ன செய்தான்? அந்நிய அக்கினியை கொண்டுட்டு உள்ளே போயிட்டான். அப்போ பாருங்க, திடீர்னு சர்ச்சைக்கு வரவனுக்குலாம் இப்படி தான், எந்த அக்கினின்னு தெரியாது. ஏதாவது ஒன்று தீக்கப்பட்டு எடுத்து கொளுத்துவான், கொண்டு உள்ளே போவான். அப்போ அங்கே என்ன ஆச்சுன்னா, இவன் இந்த அக்கினியை கொண்டு போகும்போதே கர்த்தருடைய அக்கினி அங்கேருந்து இறங்கி இவனால் பட்சித்து போட்டது, இவங்களை தீர்த்து கட்டிட்டு. அப்போ அதை போட்டிருக்கணும். லேவியராகவும் 10:2 போட்டிருக்கு. இவங்களை என்ன செய்துட்டு பட்சித்து போட்டது. அப்போ பட்சித்து போட்டதுனால திரும்ப என்ன நடக்கும்னா, அப்போ யார்? ஆசாரியனுக்கு என்ன செய்ய முடியல, ஒரு வார்த்தை கூட பேச முடியல. அவன் மோசே வந்து எதிர்த்து கேட்குறாரு, நீ செய்தது தப்பு தானே ஆரோன்ட்ட கேட்டபோது அவன் சொல்லி அந்த லேவியர் 10:3 போட்டிருக்கு, அவன் பேசாமல் இருந்தான்னு போட்டிருக்கு. பிள்ளைகளுக்கு பாடினா எங்கே கிடக்கு? முன்னாடி கிடக்கு. ஆனால் அவன் யார்? கல்யாண வீட்டில் பேசாமல் இருந்தான், இல்லை கருமாதி வீட்டில் என்ன செய்யாமல் இருந்தான்? பேசாமல் இருந்தான். தன்னுடைய பிள்ளைகள் மறித்து கிடக்கும்போது கூட இவனால் என்ன செய்ய முடியல, பேச முடியல. அப்போ என்னென்னா ஆசாரியர் பெரிய தப்பு அந்த இடத்துல
செய்திருக்காருன்னு அர்த்தம். வர கடைசியில் நடந்தது என்னன்னா, 2 சித்தப்பாமா இருக்க பிள்ளைகள் 2 பேர் இருந்தாங்க. ஆரோனுக்கு சித்தப்பா பிள்ளைகளுக்கு 2 பேர் இருந்தாங்க. 2 பேரையும் கூப்பிட்டு அவன்கிட்ட 2 பேரும் சொன்ன வார்த்தை என்னன்னா, இவனால இழுத்து கொண்டு பாளையத்துக்கு வெளியே யாரை போடணும்னா குஷ்டரோகிகளை போடணும். அந்த காலத்தில் குஷ்டரோகிகளை போடணும், கொலைகாரனை போடணும், கல்லெறிஞ்சு கொல்லப்பட வேண்டியவனை போடணும். ஆனால் கொண்டு போட்ட ஆள் யாரு? ஆரோனுக்கு பிள்ளைகளை பாளையத்துக்கு வெளியே போடுன்னு சொல்லி, வெளியே போடுங்கிறத விட விடையில வசனம் அங்கே என்ன சொல்லியிருக்குன்னா, அவனுடைய ஆடைகளை கூட நீ என்ன செய்யக்கூடாது, கலத்தக்கூடாது. இவனை போட்டிருந்த ஆடை எப்படிப்பட்ட ஆடை இவனை போட்டுறது வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், ரத்தாம்பரம்னா என்ன சொன்னேன், ரத்தாம்பரம் கொடுத்த ஆடை. ரத்தாம்பரம்னா கோடிக்கணக்கில் செலவாக்கி தான் என்ன செய்ய முடியும், ரத்தாம்பரம் ஆடைகள் வாங்க முடியும். இப்போ சுமார்பட்ட பரதேசியெல்லாம் வாங்கி உடுக்க முடியாது. அதை உடுத்திருந்தது ஆரோனின் பிள்ளைகள் உடுத்திருந்தாங்க. ஆனால் இவனால என்ன செய்யுது, ஆடையை கூட கலத்தாமல் எங்கே கொண்டு இருக்கான, நீ பாளையத்துக்கு வெளியே ஏற்கனவே ஒருத்தி தள்ளி இருந்த யார், மிரியாம். அப்படித்தானே, தப்பு பண்ணதுனால மிரியாமையும் பாளையத்துக்கு வெளியே தள்ளிடுது. அப்போ அதே போல் இவனால என்ன செய்திருந்து கொண்டு இவனுக்கு பாடியாக அங்கே என்ன கொண்டு அடக்கம் பண்ணு, பாளையத்துக்குள்ள கொண்டு அடக்கம் பண்ணுன்னு கூட சொல்லலை, இவனை கொண்டு வெளியே போடு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வெளியே கொண்டு போட்டிருந்து. அப்போ பாளையத்துக்கு வெளியே ட்ரெஸ்ஸை கூட கலத்தாமல். அதனால தான் அப்போ தள்ளப்பட்டது யார் முதல்ல தள்ளப்படுவானதுக்கு அதுக்கு தான் பேதுரு புதிய ஏற்பாட்டில் தெளிவாக சொன்னார். 1 பேதுரு 4:17 வாசிங்க. எப்படி நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே, அதாவது சர்ச்சில் இருந்து தான் என்ன தொடங்க, நியாய தீர்ப்பு தொடங்க. அப்போ சர்ச்சுக்கு மெயின் ஆளாட்டு இருக்க யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட இருந்து தான் என்ன தொடங்கும், நியாய தீர்ப்பு. அவன் வீட்டுக்கு தான் என்னது உண்டு, அடி உண்டு. தப்பு செய்தால் அடி உண்டுங்கிறத தான் அந்த வசனம் அப்போ தெளிவாக சொல்லுது. எப்படின்னா நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலேயே தொடங்க. அதுக்கு கீழே இன்னொன்று 18வது வசனத்தில் இன்னொன்று சொல்லியிருக்கோம், நீதிமானே ரட்சிக்கப்படுவது. அழகான ஒரு பாட்டு உண்டு. அப்படித்தானே நீதிமானே, அந்த ஒரு பாட்டு, ஒரு நல்ல பாட்டு உண்டு. அதே பாட்டு இதிலிருந்து எடுத்த அந்த பாட்டு தான் அது. அப்படித்தானே, அது என்ன பாட்டு, நீதிமானே என்ன ரட்சிக்கப்பட முடியும். இப்போ யாருக்கு புத்தி வந்தது, ஆரோனுக்கும் புத்தி வந்தது. ஆரோனுக்கு பின்னால் அதுக்கு பிறகு இருந்த 2 பிள்ளைகளுக்கும் புத்தி வந்தது. அப்போ புத்தி வந்தவொடனே கூப்பிட்டு வச்சு அவர் ஒரு சட்டத்தை கொடுத்தார். 2 சட்டம் தான் கொடுத்தார். இனி இருக்க 2 பிள்ளைகளும் காப்பாற்றப்படணும்னா என்ன தெரிஞ்சுன்னா, லேவியராகமம் 10வது அதிகாரம் 6வது வசனத்தில் 2 விஷயம் சொன்னார் ஆண்டவர். நம்பர் 1, தலைப்பாகையை கிழிக்கப்படாது, எடுக்கப்படாது. ஆமாம், வேற எதை கிழிக்கப்படாது, வஸ்திரத்தை கிழிக்கப்படாது. அப்போ 2 விஷயம், ஒன்று தலைப்பாகை எடுக்கப்படாது, இன்னொன்று வஸ்திரத்தை கிழிக்கப்படாது. அப்போ ஆசாரியர்களுக்கு பெரிய இது என்னது, பெரிய ஒரு இது விஷயமே வஸ்திரத்தை நீங்கள் கிழிக்கக்கூடாது. ஆனால் இதை கேட்காம ஒருத்தன் வஸ்திரத்தை கிழிச்சான். யார் ஏற்கனவே பல தடவை சொல்லிட்டோம். அப்படிதானே, யார் எந்த ஆள் வஸ்திரத்தை கிழிச்சது, யார் கிழித்தா அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவை பிடிச்ச உடனே 5 கோர்ட்டுக்கு கொண்டு போனாங்க. எத்தனை கோர்ட்டில், 5 கோர்ட்டுக்கு கொண்டு போனாங்க. 5 கோர்ட்டு அப்படின்னு சொன்னால், முதல்ல அண்ணா வீடு. அண்ணா வந்து அப்போ தலைமை ஆசாரியன் இல்லை, தலைமை ஆசாரியனாக ஏற்கனவே இருந்தவன். ஆனால் 2வது அந்த தலைமை ஆசிரியனாக இருந்தவன் கயபா. அது 2வது கொண்டு போன இடம் கயபா வீட்டுக்கு கொண்டு போனாங்க. 3வது பிலாத்துக்கிட்ட கொண்டு போனாங்க. 4வது ஏரோதுகிட்ட கொண்டு போனாங்க. அடுத்தது திரும்பவும் பிலாத்துக்கிட்ட கொண்டு போனாங்க. இப்படி 5 கோர்ட்டில் ராத்திரியோட ராத்திரி எங்கே யாரை விசாரித்தாங்க, இயேசு கிறிஸ்து விசாரித்தாங்க. ஆனால் விசாரிக்கும் போது அண்ணா வந்து ஒரு லூஸில் விட்டு நான் பெரிய அளவில் ஒன்றும் பிரச்சனை பண்ணலை. ஆனால் இந்த கயபா கிட்ட 2வது, ஏன்னா அவன் தான் தலைமை ஆசாரனே இருக்கான். அவங்ககிட்ட போய் விசாரணை செய்யும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தை கேட்டான், நீ தேவனுடைய குமாரனான். அப்போ உடனே ஆண்டவர் சொன்னார், டேய் அது மட்டும் இல்லை, தேவனுடைய வலது பரிசுத்தத்தில் இருக்கதே நீ பாப்பா, மேகத்தின் மேலே நான் பாரதே நீ பாப்பானார். அப்போ அவனுக்கு கோபம் வந்துட்டு, அவன் உடனே கோபம் வந்தவன் என்ன செய்தான், டக்குன்னு ஆடையை கழிச்சிட்டான். ஆடையை கழிச்சான்னு சொன்னால் இங்கே இருக்க என்ன சொல்லியிருந்து, இது இந்த ஒரு வசனத்தில் மட்டுமில்லை சொன்னது ஆடையை கிழிக்கக்கூடாதுன்னு. பல வசனங்கள்ல ஆசாரிய மாதிரி என்ன செய்யக்கூடாது, ஆடையை கிழிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்து. ஆனால் இவன் ஆடையை என்ன செய்தான், அவன் தான் லேவியர் வம்சத்தில் கடைசி ஆசாரியன். அதுக்கப்புறம் யாரும் இல்லை, ஆண்டவர் சொன்னதை செய்கிற ஒரு தெய்வம். அதனால தான் தெளிவாக சொன்னார், எவன் கிழிச்சாலும் சரி. அங்கே என்ன ஆகிப்போச்சு, அப்போ அந்த ஆசாரியன் கிளிப்பட்டு போனான். என்ன ஆகிப்போச்சு, ஆசாரிய கோத்திரம் ஆரோனில் தொடங்கி வரிசையாக வந்துக்கிட்டு இருந்த இந்த ஆசாரியர்கள் ஒருத்தன் ஆடையை கிழிச்சதோட ஆமாம் போச்சு. போன உடனே இன்னொரு ஆசாரியன் எடுக்கணும். அது எந்த ஆசாரியன் அப்படின்னு கேட்டால் தான் அந்த எந்த ஆசாரியன்னா எபிரேயர். அந்த பழைய ஏற்பாட்டு ஆசாரிய வம்சத்தை ஒழிச்சு கட்டிட்டு புதிய ஏற்பாட்டுக்கு யார் ஆசாரியனா வரா, இயேசு கிறிஸ்து ஆசாரியனாக. அப்போ வரக்கூடிய ஒரு திட்டம் இருந்ததுனால தான் அவன் என்ன செய்தான், ஆசாரிய ஆடையை அவன் கிழிச்செறிஞ்சான். அப்போ அதுதான், அதனால தான் அந்த இயேசு கிறிஸ்து கூட சார்ந்த இந்த சபைக்கு தெளிவாக சொல்கிறாரு. வெளிப்படுத்தல் 3:4 அந்த வாசிங்க, 3:4 தன்னுடைய ஆடையை அசுத்திப்படுத்தாத சில பேர் எங்கே உண்டு, இந்த சபைக்குள்ளே இருந்திருக்காங்க. அப்போ ஆடையில் கூட என்னதை சொல்லியிருக்கு, பயங்கரமான கட்டுப்பாடுகள். இப்போ இந்த உபாகமம் 22:5 எடுத்து பார்த்தாக்கி ஒரு கட்டுப்பாடு முதல்ல சொல்லியிருந்தது. அது என்ன கட்டுப்பாடு, உபாகமம் 22:5 பார்த்தா அது கீழே தகுதியான 1 தீமோத்தேயு 2:10 கூட சொல்லியிருக்கு, தகுதியான வஸ்திரங்களை பற்றி, வஸ்திரங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கு. அதில் இன்னொரு விஷயம் கூட சொல்லியிருக்கு, அந்த 1 குறைஞ்சர் 11:10 வாசிக்க பார்ப்போம். முக்கியமாக இன்னொரு சம்பவத்தை சொல்லியிருக்காங்க. தூதர்கள் யாருக்கு நிமித்தம், தூதர்கள் என்ன செய்வாங்க, பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தூதர்கள் இந்த ஆராதனை தொடங்கிட்டா தூதர்கள் இங்கே வந்து நிற்பாங்க. அவங்கள் நிமித்தமாவது என்ன செய்யணும், முன்னால் இல்லாமல் பழைய காலத்தில் புருஷனுக்கு பயந்து என்ன செய்யும், பொண்ணு
முக்காடு போட்டுக்கிட்டு வந்துடும். ஆனால் இப்போ அதுக்கு பிறகுனா அந்த முஸ்லீம்களை அதை என்ன செய்யுங்க அப்படியே கடைபிடிக்கிறாங்க. யூத பெண்களும் அதை கடைபிடிக்கிறாங்க. ஆனால் நம்ம கிறிஸ்தவ பெண்கள் போட்டு தான் ஆகணும், பெண்கள் போட்டு தான் ஆகணுங்கிறது யாருனால? தூதர்கள் நிமித்தம். அப்போ தூதர்கள் நிமித்தம் தூதர்களுக்கு கடந்து வருவாங்க. இன்னொன்று என்னன்னா, அவங்க முன்னாடி ஒழுக்கக்கேடான சம்பவங்கள் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அப்போ தூதர்கள் தவறு செய்வாங்களா அப்படின்னு சொன்னால் வேதாகமத்தில் சிம்பிளாக தான் கொடுத்துருக்கு. ஆனால் வேற புத்தகங்களில் ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்கு. தூதர்கள் தவறு செய்வாருங்களா அப்படின்னு சொன்னால், தூதர்கள் தப்பாட்டு வந்து மனித அதாவது உருவத்தில் மாறி தவறு செய்ததாட்டு வேதாகமத்தில் சம்பவம் உண்டு. அது எதுன்னு பார்த்தா ஆதியாகமம் 6:2 வாசிங்க. என்ன நடந்தது இந்த பிரசங்கத்தை இதை வந்து நிறைய பேர் மாற்றி எப்படி பிரசங்கிக்கிறாங்கன்னா, இப்போ வந்து அப்படி கிடையாது. தேவகுமாரர்கள்னு சொல்லக்கூடியது அந்த காலத்தில் இருந்த யாரு, அந்த காலத்தில் இருந்த இன்னொரு ஜாதிகள், அந்த தேவனை வணங்கக்கூடிய ஆராதிக்கிற ஜாதிகள், இன்னொரு ஜாதிகள் அப்படி இல்லை, ஆராதிக்காத ஜாதிகள், மற்ற ஜாதிகள். அப்போ அந்த ஜாதிகளையும் இந்த ஜாதிகளும் தான் கம்பேர் பண்ணி இதில் போட்டிருக்கு அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அப்போ அதில் இன்னொரு குரூப் என்ன சொன்னால், பாதி குரூப் சொல்லுது அப்படி இல்லை, வந்தது உண்மையிலேயே யார் தான், தேவ தூதர்கள் தான் அப்படின்னு. அப்போ நான் வந்து விஷயத்த சொன்னேன், அதில் எதில் நீங்கள் தீர்மானம் பண்ணணும். இப்போ நான் வந்து இதா அதான்னு நான் என்ன செய்யலை, ஏன்னா யூடியூப்பில் ஓடிட்டு இருக்கு. அப்போ அதனால் நான் வந்து இதில் வந்து இதா அதா இல்லை வான தூதர்களா இல்லை வந்தது இங்கே இருந்த மனுஷர்களாங்கிறத வந்து நீங்கள் முடிவு பண்ணிக்கணும் உங்களுக்குள்ளே. அது ஏன் நான் அப்படி சொல்லேன் அப்படின்னு சொன்னால், நான் இதை எதை எடுத்து பார்க்கும்போது நாங்கள் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொன்னால், அந்த இதில் ஏனோக்கின் புஸ்தகம். இப்போ ஏனோக்கை பற்றி வேதாகமத்தில் ஏனோக்குனாரு சஞ்சரித்த ஆதாமுக்கு 7வது தலைமுறை. அதே இதில் இன்னொரு ஏனோக்கு இருந்தான், ஆதாமுக்கு 3வது தலைமுறை ஏனோக்கு இருந்தான். அது யாரு? காயனுக்கு பிறந்தவன். அதனால தான் காயன் ஒரு என்ன செய்தான், பட்டணத்தை கட்டினான்னு போட்டிருக்கு. காயின் பட்டணத்தை அவனுக்கு பேரில் தான் கட்டினான். யாருக்கு பேரில்? ஏனோக்கு பேரில். அது காயனுக்கு மகன். அப்போ ஆதாமுக்கு 3வது சந்ததி. ஆனால் நேர சேத்து. அப்போ ஆபேலுக்கு பதிலாக படைக்கப்பட்டவன் யாரு? சேத்து. அப்போ சேத்துவுக்கு பிறந்த வரிசையில் 7வது வரவன் தான் யாரு? ஏனோக்கு. அப்போ 2 ஏனோக்கும் ஒன்றும் இல்லை, ரெண்டும் வேற ஏனோக்கு. அப்போ இந்த ஏனோக்குன்னா அந்த ஏனோக்கு சந்ததியை பற்றி நான் வேதாகமத்தில் பார்க்கும்போது வரிசையாக நிறைய இருந்து, அவன் வந்து அதாவது தொலைஞ்சு போன ஜாதி, அவனை வந்து நாசக்கார ஜாதி. அதுக்கு கீழே லாமைக்குன்னு இந்த 7வது தலைமுறை ஏனோக்கு இருக்க காலத்தில் லாமைக்குன்னு ஒருத்தன் வரான். அவன் எல்லாம் பெரிய கொலகார பாவி. அப்போ இப்படிப்பட்ட அவன் தான் சொல்கிறான், என்னது அவனுக்கு ஆபேலை கொலை செய்ததுனால அவனுக்கு ஒரு பழி சொல்லுமான என்மேல் 7 பழி சொல்கிறான். அது யார்? லாமைக்கு சொல்கிறான். அவன் இந்த யாரு கூட வாழ்ந்து சமகாலத்தில் வாழ்ந்தவன் இந்த ஏனோக்கு, 7ஆம் தலைமுறை ஏனோக்கு சமகாலத்தில் வாழ்ந்தவன் தான் அவன். ஆனால் இதில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இந்த ஏனோக்கை பற்றி பெருசாக என்ன செய்யலை, வேதாகமத்தில் போடலை. இது எனக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு இதாக இருந்தது. ஏன்? அதாவது அவன் சஞ்சரித்தான், எடுத்துக்கொள்ளப்பட்டான். அப்போ அவன் இவ்வளவு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு தெய்வ மனுஷன் எப்போ ஏற்பட்ட ஆளாக இருப்பான் அவன்? அந்த பழைய ஏற்பாட்டில் எப்போ ஏற்பட்ட சாதா ஒன்றுக்கும் இல்லாதவனுக்கு பேர் நிறைய போட்டு வரிசை அவனுக்கு என்னதெல்லாம் போட்டிருக்கு, லாபான எடுத்துக்கிட்டாக்கி பக்கம் கணக்கில் போட்டிருக்கு. ஆனால் இந்த ஏனோக்கை பற்றி என்ன செய்யலை, கூடுதல் போட்டேன்னா திரைக்கு பார்த்தா 6 வசனம் முதல்ல போட்டிருக்கு. 6 வசனத்துலேயும் அவன் எப்படி பிறந்தான், அவனுக்கு அப்பன் யார், அவனுக்கு பிள்ளை யார், ஏனோக்கு யார், இவ்வளோ போட்டிருக்கு. அந்த ஆதியாகமத்தில் 6 வசனத்துலையும் போட்டு வச்சிருக்கு. அதுக்கப்புறம் தேடி வந்து பார்த்தா கீழே பார்க்கும்போது யூதாவுக்கு புஸ்தகத்தில், யூதா வந்து இயேசு கிறிஸ்துவுடைய தம்பி அப்படி தானே, அதாவது அந்த மரியாளுடைய ஒரு மகன் அப்படின்னு அறியப்படுகிறார். யூதா நிருபத்தை எழுதினவர், அவர் எழுதி வைக்கிறாரு. அவன் யாருன்னு எழுதி வைக்கிறாருன்னா 1வது அதிகாரம் 16 ஒரு அதிகாரம் தான் உண்டு எழுதுனதுல. அப்போ 1வது அதிகாரம்னு சொல்லல, 14-15 வசனங்களை வாசிங்க. இயேசு கிறிஸ்து 1000 வருஷம், அதாவது 1000 தூதர்களோடு வருகிறாருன்னு யார் சொல்கிறா? ஏனோக்கு. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறை ஏனோக்கு சொல்லலாம். அப்போ அவன் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்கிறான், பெரிய ஒரு தீர்க்க தரிசியாக இருக்கிறான். யார்? ஏனோக்கு. ஆனால் அவன் என்ன தீர்க்க தரிசனம் சொன்னாங்கிறது எங்கே எழுதலை, பைபிளில் இல்லை. எங்கே தேடி பார்த்தாலும் என்னதில்லை. இவன் என்ன தீர்க்க தரிசனம் சொன்னான், எதுக்காக சொன்னான், யாரை தண்டிக்க ஆண்டவர் வருகிறாருன்னு சொன்னான், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆனால் சிம்பிளாட்ட அவர் எழுதி வச்சிருக்கிறாரு. யூதா என்ன எழுதி வச்சிருக்காரு, 1000 தூதர்களோடு அவர் எங்கே இருந்து வரான். ஆமாம், இதை இந்த தீர்க்க தரிசனம் சொன்ன ஆள் யாருன்னா ஏனோக்கு சொன்னான்னு எழுதி வச்சிருக்கு. அப்போ அதுக்கு மேலே ஏனோக்கை பற்றி ஒரு தகவலும் பைபிளில் இல்லை. அப்போ அதனால தான் எனக்கெல்லாம் ஒரு இது என்னடா இதை ஒன்று தேடி நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். இதில் எங்கே இருந்து பார்க்க முடியும் அந்த ஏனோக்கு சரித்திரம் என்ன. அப்போ ஏனோக்கு சரித்திரம்னா ஏனோக்குன்னு தனி புஸ்தகம் இருக்குது. என்ன புஸ்தகம்? ஏனோக்கு புஸ்தகம். அப்போ ஏனோக்கு புஸ்தகங்கிறது இப்போ யூதர்கள்கிட்ட, ஆனால் எப்பவுமே அவங்க வீட்டில் வச்சு வாசிக்கக்கூடிய ஒரு புஸ்தகம். ஏன்னா ஏனோக்கு சரித்திரங்கிறது எவ்வளவு ஒரு நல்ல ஒரு புஸ்தகம் அது. ஆனால் அந்த புஸ்தகத்தில் வந்து என்னதெல்லாம் எழுதியிருக்கு அப்படின்னு பார்த்தா அதில் தான் தெளிவாக ஏனோக்கு எதுக்காக சொன்னான்,
அப்போ எதுக்காக சொன்னான் அப்படின்னு அந்த ஏனோக்கிலேருந்து 1லேருந்து 37வது அதிகாரம் வரைக்கும் பார்க்கும்போது அவ்வளவுமே வானதூதர்கள் ஏன் படைக்கப்பட்டாங்க. இப்போ வானதூதர்கள் எப்படி படைக்கப்பட்டாங்க, பிசாசு எப்படி உருவானங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் தான் எதில் இருக்குது, நம்முடைய வேதாகமத்தில் இருக்குது. ஆனால் ஏனோக்கின் புஸ்தகத்தில் எதுக்காக படைக்கப்பட்டாங்க, ஏன் படைக்கப்பட்டாங்க, ஏன் தள்ளப்பட்டாங்க, எதனால தள்ளப்பட்டாங்கன்னு தெளிவாக அங்கே எழுதி வச்சிருக்கு. அப்போ எழுதி வச்சிருக்கு. அதுபோல் சூரியன், நில, இந்த நட்சத்திரம் எல்லாம் எப்படி இயங்குகிறது, எங்கே இருந்து இயங்குகிறது, இதை இயக்குகிறது யார் அப்படிங்கிறது தெளிவாக எதில் இருக்குது, அந்த புஸ்தகத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. கடைசியில் மெசியாவானவர் வருவார். அவர் இதுலேயே சொல்லியிருக்கார், நியாய தீர்ப்பு தான் இயேசு கிறிஸ்து 1000 அதை சொல்கிறார். அதையும் சொல்லியிருக்கு. அதுக்கு கீழே நியாய தீர்ப்பு, பரலோகம், நரகம் எல்லாருக்கும் உண்டுங்கிறதே அந்த புஸ்தகத்தில் அதை நம்ம அதை வாசிக்கும் போது தெரியுது. அதில் பார்த்தா 1 முதல் 36வது அதிகாரங்களில் பார்க்கும்போது ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. பரலோகத்திலிருந்து வானதூதர்கள் இறங்கி வந்தாங்க 200 பேர். இங்கே என்ன சொல்லியிருக்கு, ஆதியாகமம் 6:2 தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளோடு குடி இது கொண்டதுனால பெண்களை தெரிந்து கொண்டார்கள், ராட்சதர்கள் பிறந்தார்கள். இந்த காரியமெல்லாம் எங்கே இருக்குது, இதில் இருக்குது. ஆனால் இந்த இவ்வளவு தான் நம்ம பைபிளில் இருக்குது. ஆனால் ஏனோக்கு புஸ்தகம் சொல்லுது 200 பேர் என்ன செய்தாங்க, இறங்கி வந்தாங்க. அப்போ இறங்கி வந்தவங்க அதில் வேதாகமத்தில் என்ன ஒரு விஷயமா சொல்லுது, ஆதியாகமம் 6:4 வாசிங்க. 6:4 பலவான்கள் ஆனார்கள். அப்போ இவங்க பெரிய பலவான்களாட்டு ஆயிட்டாங்க. ராட்சதர்கள்லாம் தெரியும் உங்களுக்கு. அப்படிதான் ராட்சதர்கள் நம்ம சின்ன இதுலேயே கதைகள்லையும் படிச்சிருக்கோம். என்ன செய்வாங்க, ஒவ்வொரு நாளாட்டு ஒவ்வொரு மனுஷனை பிடிச்சி சாப்பிடுவாங்கன்னு கூட, குகைக்குள்ளேருந்து சாப்பிடுவாங்கன்னு கூட நம்ம வேதாகமத்தில் இல்லை, மற்ற இடங்கள்ல நம்ம படிச்சிருக்கோம். அப்போ அப்படிப்பட்ட ராட்சதர்கள் இருந்தார்கள் அப்படின்ட்டு நம்ம வேதாகமம் சொல்லுவா இல்லையா, தெளிவாக சொல்லுது. ராட்சதர்கள் இருந்தார்கள்னு சொல்லுது. அதே போல் அந்த நம்ம பைபிளில் நான் முழுசாக எடுத்து பார்த்தா 19 வசனத்தில் போட்டிருக்கு. எப்படி ராட்சதர்கள் இருந்தார்கள், இந்த பூமியில் ராட்சதர்கள் இருந்தார்கள் 19 வசனத்தில். நம்ம அதனால தான் ஏனோக்கு புஸ்தகத்தை இதை கம்பேர் பண்ணி பார்க்குது. அப்போ பார்க்கறதுல கீழே பார்த்தாக்கி அந்த எண்ணாகமும் 13:33 ராட்சதர்கள் இருந்தார்கள், இவர்கள் ஏனாக்கின் குமாரர்கள் போட்டிருக்கு. ஒன்று. அதுக்கடுத்தது என்ன ஒன்று பார்க்கும்போது யோசுவா 14:5 அர்பா என்பவர்களின் மக்களாக இருந்தார்கள் இந்த ராட்சதர்கள்னு போட்டிருக்கு. அதுக்கு கீழே இன்னொன்று மெயின் மேட்டராடி ஏசாயா தெளிவாக எழுதுறாரு 14:9. ஏசாயா வாசிங்க. என்னது பூமியில யார் இருந்தா, யார் இருந்தான்னு போட்டிருக்கு, ராட்சதர்கள் இருந்தாங்க, அவங்க செத்தாங்க, அதெல்லாம் போட்டிருக்க தெளிவா. அப்ப இதெல்லாம் பைபிள்ல போட்டிருக்கு. ஆனா அங்க 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 தான் இது குறிச்சு வச்சிருக்கே தவிர எல்லா இடமும் என்ன செய்யல. இதுல வந்து நம்ம இந்த ராட்சதர்களை எனக்கு கரெக்டா தேடி எனக்கு கண்டுபிடிக்கணும் ஆண்டவரே நம்ம தேடணும்னா வேதாகமத்துல இல்ல. அப்ப அதை தேடி கண்டுபிடிக்கிறது பெரிய பாடு. அப்ப அதனால தான் ஆண்டவர் சில விஷயங்களை என்ன செய்யாரு, தெரியப்படுத்தி நிறைய பேருக்கு தெரிய வைக்கிறார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அதுல அந்த ஆதியாகமம் 6:4 சொல்லியிருக்கு, தேவகுமாரர்கள் மனுஷகுமாரத்தியர்களோட சௌந்தரிய அழகிகள்னு கண்டு என்ன செய்தாங்க. அப்போ அந்த ஏனோக்கின் புஸ்தகத்தை வாசிக்கும் போது அவங்க இறங்கி வராங்க, 200 பேர் வராங்க. 200 பேரில் ஒருத்தர் எப்படி இருக்கான், செமெசா என்று சொல்லப்பட்டவன் அந்த கூட்டத்துக்கு தலைவனாக இருக்கான். அப்போ அந்த தலைவனாக இருக்கிறவன் அவன் என்ன செய்கிறான்னா, இதுக்கு கூட வந்து 200 தூதர்களும் வந்து மலையில் இறங்குறாங்க. அந்த ஒரு மலைக்கு பேர் அர்மோன் மலைன்னு ஒரு மலையில் இறங்குறாங்க. அந்த அர்மோன் மலையில் இறங்கின உடனே இவங்களுக்கு இந்த சௌந்தரியமான பெண்களை கண்ட உடனே ஆசை. அப்போ ஆசை வந்த உடனேயே இவங்களை கல்யாணம் பண்ணணும், மேரேஜ் பண்ணணுங்கிற ஆசை வரும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நாம் எப்படியாவது என்ன செய்வோம், வேஷம் மாறி இதெல்லாம் கல்யாணம் பண்ணிடுவோம் ஒரு முடிவுக்கு வரும்போது அவன் அந்த தலைவன் என்ன செய்யறான், தடுக்கிறான். அப்போ எப்படி தடுத்து ஒரு வார்த்தை சொல்கிறான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, இது வந்து பிரச்சனை எனக்கு தான், உங்களுக்கு இல்லை, நான் தான் இறந்த கூட்டத்துக்கு தலைவை. அதனால உடனே அவங்க என்ன செய்தாங்கன்னா, அந்த மலையிலேயே அர்மோன் மலையிலேயே என்ன செய்தாங்கன்னா, அதில் இருந்து சத்தியம் பண்ணாங்களாம். சத்தியம் பண்ணதாட்டு அதில் போட்டிருக்கு. சத்தியம் பண்ணி உனக்கு மட்டுமில்லை பிரச்சனை, இது 200 பேருக்கு நாங்களும் என்ன செய்கிறோம், எடுத்துக்கிறோம் இந்த பிரச்சனையை அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்துக்கிட்டதாட்டு போட்டிருக்கு. ஆனால் அந்த மலைக்கு பேர் கூட உன்னதப்பாட்டு 4:8 போட்டிருக்கு, உபாகமம் 3:8-9 போட்டிருக்கு, யோசுவா 11:17 போட்டிருக்கு. 3 வசனங்கள்லேயும் அந்த மலை போட்டிருக்கு. மலையில் நடந்த சம்பவத்தை என்ன செய்யலை, போடலை. ஆனால் இதில் வந்து இது சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவங்க எல்லாரும் சத்தியம் பண்ணவங்க அவங்கள திரும்ப கல்யாணம் என்ன செஞ்சிட்டாங்க, கல்யாணம் பண்ணிட்டாங்க. அப்போ அதுதான் அதில் நடந்த விஷயம். அப்போது அதில் நடந்ததுக்கு கீழே பார்க்கும்போது அந்த அதில் ஒருத்தன் இருக்கான், 2வது தலைவனாட்ட ஆசையல்ங்கிற இன்னொருத்தன் இருக்கான். இவன் என்ன செய்தான்னா, இங்கே உள்ளவங்களுக்கு படித்து கொடுக்கக்கூடாத அத்தனை வித்தைகளையும் படித்து கொடுத்தானே இருக்குது. அதாவது அவங்களுக்கு கூடுதல் அறிவு, கூடுதல் பிரச்சனை, சண்டைக்கு போகிற காரியம். அப்போ அதுபோல் போர் பயிற்சி. அப்போ அந்த பெண்களை எப்படி அழகுபடுத்தணுங்கிறத யார் காட்டி கொடுக்குறா,
இந்த விஷயத்தெல்லாம் அந்த தூதர்களில் ஒருத்தன் மொத்தத்தில் இங்கே உள்ள உலக மக்களுக்கு இந்த ஜனங்களுக்கு இவன் காட்டி கொடுத்தான் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ இதனால் இந்த ராட்சதர்கள் இதுக்கு பிறகு இந்த ராட்சதர்களை என்ன செய்ய முடியாது, யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாத அளவில் இவங்க வந்து பெரிய ராட்சதர்களாக மாறினாங்க. அப்போ அந்த புஸ்தகத்தை என்ன போட்டிருக்குன்னா, இந்த ராட்சதர்களையும் அழிக்கணுங்கிறதுக்காக தான் அந்த காலத்தில் பெருவெள்ளம், யாருக்கு காலத்தில், நோவா காலத்தில் எல்லாருமே டோட்டலாக காலி பண்ணணுன்னு தான் ஆண்டவர் என்ன செய்தார் போட்டிருக்கு. இந்த ராட்சதர்கள் இனிமேல் பூமியில் இருக்கவே கூடாது, இவங்களை துவம்சம் பண்ணணுங்கிறதுக்காக தான் ஆண்டவர் பெருவெள்ளத்தை அனுப்பினார். பைபிளில் அது அந்த இது இல்லை, பைபிளில் போட்டிருக்கிறது சோதம் குமரா பட்டணத்தினால. அப்போ ஒவ்வொரு காரியங்கள்னால உள்ளது போட்டிருக்கு. ஆனால் இந்த விஷயத்தில் இதில் போட்டு வச்சிருக்குது என்னன்னா, இவங்க ஒரு 4 தூதர்கள், அந்த 4 தூதர்கள் மிகாவேல், உரியல்னு சொல்ல இன்னொரு ரஃபேல், இதெல்லாம் ஆர்சி பைபிளில் இருக்குது, இவங்க பேரெல்லாம் நம்ம பைபிளில் இல்லை, ஆனால் யோனாக்கு புஸ்தகத்தில் இருக்குது. எப்படின்னா கபிரியல். அப்போ இப்படி ஒரு ஆமாம் 4 தூதர்களை வந்து ஆண்டவர்கிட்ட முறையிடுறாங்க. என்ன செய்கிறது இந்த ராட்சதர்கள் என்ன செய்கிறாங்க, இவங்க தேவையில்லாத காரியங்களை படித்து கொடுத்ததுனால இவங்க வந்து அளவுக்கு அதிகமாக அந்த மனிதர்களை பிடிச்சி என்ன செய்கிறாங்க, கொல்லுறாங்க. அப்போ இவங்களுக்கு என்ன செய்யுது அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் வந்து அவர்கிட்ட யார்கிட்ட, யோனோக்குக்கிட்ட நீ போய் அவங்ககிட்ட என்ன சொல்லு, தீர்க்க தரிசனமாக சொல்லு, வந்து அழிச்சு விடுவேங்கிறத சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து தான் அந்த அதில் இதில் நம்ம வேதாகமத்தில் ஒரு விஷயம் போட்டிருக்கு, என்னது தீர்க்க தரிசனம் சொன்னார்ன்னு போட்டிருக்கு. அப்போ அவர் வந்து சொன்னார் அப்படின்ட்டு இந்த யோனோக்கு புத்தகத்தில் போட்டிருக்கு. அப்போ அதில் சொன்ன போது அப்போ இவங்க உடனே மனம் மாறி நாங்கள் ஒன்று பண்ணுறோம், நீங்கள் வந்து எனக்காக என்ன செய், மன்னிப்பு கேளு அவங்கள்ட்ட அப்படின்னு சொன்ன உடனே மன்னிப்பு கேட்க இவர் போய் ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை மன்னிப்பிச்சிருக்கா, என்ன இப்படி நடக்காதுன்னு சொன்னால் ஆண்டவர் என்ன செய்யலை, இந்த மன்னிப்பு இவனை கள்ளத்தானே ஏமாத்துறாங்க, அது நடக்காது அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து அழிக்க வந்தது மட்டும் இல்லை, அவங்கள பிடிச்சி பாதாளத்தில் கட்டி வைத்தார் போட்டிருக்கு. எதில், அந்த புஸ்தகத்தில் போட்டிருக்கு, பாதாளத்தில் கட்டி வைத்தார். அப்போ நம்ம யூதா 1:6 வாசிக்கும் போது அதில் ஒன்று போட்டிருக்கு, அதை வாசிங்க. யூதா 1:6. வைத்திருக்கிறார். சரி, எங்க வச்சிருக்கிறாரு? அப்போ இதுல தெளிவாக ஒன்று புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த தூதர்களை, பாவம் செய்த தூதர்களை என்ன செய்திருக்காரு ஆண்டவர், அடைத்து வைத்திருக்கிறாருன்னு போட்டிருக்கு. அந்த இதில் நம்ம பைபிள்லேயே தெளிவாக போட்டிருக்கு, அடைத்து வைத்திருக்கிறாருன்னு போட்டிருக்கு. 2 பேதுரு 2:4 சொல்லியிருக்கு. 2 நாள் அதை வாசிங்க. 2 பேதுரு 2:4. என்ன செய்தாரு, இந்த வசனமும் சொல்லுது அந்த காலத்தில் என்ன செய்தார், அடைச்சி வச்சிட்டாருன்னு சொல்லுது. ஆனால் சாத்தானுக்கு கூடால கீழே விழுந்த தூதர்கள் நிறைய பேர் உண்டு. சாத்தான் கீழே விழுந்த போது, இந்த பூமி கீழே விழுந்த போது நான் ஆண்டவரே சொன்னார் ஒரு இடத்துல, அந்த சாத்தான் மேலே இருந்து கீழே விழுகிறதை நான் கண்டேன்னு சொல்கிறாரு. அப்படி நான் கண்டேன்னு சொல்கிறாரு. அதுபோல் அந்த வெளிப்படுத்தல் 12:2 சொல்லுது, அதை 12:9. அப்போ இதில் என்னது கவனிக்கணும்னா, அந்த சாத்தானும் தள்ளப்பட்டான், அதுக்கு கூடால ஒரு கூட்டம் பிசாசுனா வானதூதர்களாக இருந்தவர்கள் என்ன செய்தாங்க, தள்ளப்பட்டார்கள். அவங்க எங்கே தள்ளப்பட்டாங்கன்னா பூமியில் தள்ளப்பட்டாங்க. ஆனால் அங்கே அவங்கள என்ன செய்யலை, எங்கேயும் கூட அடைச்சி வைக்கலை, அடைச்சி வைக்கலைங்க. அதை தெளிவாக பார்க்கணும். என்ன, பூமியில் தான் அவங்க தள்ளப்படுறாங்க. ஆனால் அடைச்சி வைக்கப்பட்ட தூதர்களை அந்த 2 வசனமும் சொல்லுது. அது உங்களுக்கு புரிஞ்சாது என்ன சொல்லணே, அந்த முதல்ல நம்ம 2 வசனம் நம்ம வாசித்ததும் யூதா 1:6, 2 பேதுரு 2:4, அந்த அவங்கள என்ன பிடிச்சு கொண்டு அடைத்து வைத்திருக்கிறார். பாவம் செய்த தூதர்களை தப்ப விடாமல் அடைத்து வைத்திருக்கிறார். அவங்க அடைச்சி வச்சிருக்க தூதர்கள். ஆனால் இந்த 12:9 சொல்லப்படக்கூடிய வானத்திலிருந்து கீழே விழுந்த தூதர்கள் வந்து பூமியில தான் இருக்காங்க. அவங்க 3 விதமான ஆவிகளாக இப்போ எழுதியிருக்காங்க. அது எபேசியர் 6:12 சொல்லு. 1 துரைத்தனத்தின் ஆவி, இன்னொன்று அந்தகார லோகாதிபதிகளின் ஆவி, வானமண்டல பொல்லாத ஆவி. அப்போ இந்த 3 ஆவிகளாக இவங்களுக்கு என்ன செய்யல, இவங்களை ஆண்டவர் எங்கேயுமே கட்டி வைக்கவே இல்லை. அவர் இந்த சாத்தானையெல்லாம் கட்டி வைக்கிறது அந்த 1000 வருஷம் அரசாட்சியில் தான் வைப்பாரே தவிர அதுக்கு முன்னே இந்த ஆவிகளை என்ன செய்யலை. அதனால தான் ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் அவர் வந்து பிசாசை விரட்டும் போதும் இந்த உலகத்தை விட்டே போவான்னு சொல்லலை. அவர் ஒரே வார்த்தை தான் சொன்னார், அவர்கிட்ட இருந்து போயிரு, அவ்வளோதான், இருக்க இடத்துல இருந்து நீ போயிரு. பவுலும் அப்படிதான், அதுபோல மிகாவேல் தூதன் அப்படிதான். சாத்தாரை உன்னை கர்த்தர் கடிந்து கொள்வாராங்க, அவ்வளோதான். அவனை என்ன செய்ய முடியல, பூமியை விட்டு தள்ளுகிறார். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், மின்னலை போல சாத்தான் விளக்கணும். அதுபோல் என்னன்னு சொல்லுவார், அந்த இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவன் என்னிடத்தில் அவனுக்கு ஒன்றுமில்லை. உலகத்தின் அதிபதி யாரு? ஃபுல் கண்ட்ரோல், ஃபுல் பவர். உலகத்தின் ஃபுல் பவர் யாரு கையில் கொடுக்கப்பட்டிருந்தது? சாத்தானு கையில். அதனால தான் அவன் இன்னைக்கு அவனுக்கு விருப்பத்துக்கு ஆளப்படுதா. அதனால தான் ஆண்டவரையே கூட்டிட்டு வந்து இதை அனைத்தையும் உமக்கு கொடுப்பேன், நீர் என்ன செய்யணும்? சாடி
விழுந்து பழிந்து கொள்ளும். அப்போ இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள்லாம் அவனுக்கு கண்ட்ரோலில் இருக்குது. அப்போ அவனுக்கு கண்ட்ரோலில் மட்டுமில்லை, அவனுக்கு கூடால உள்ள ஆவிகளுக்கு கண்ட்ரோல்லையும் இருக்குது. அந்த ஆவிகள் தான் தானியேல் இங்கே ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது 21 நாள் மிகாவேல் தூதனை தடுத்து நிறுத்தின பொல்லாத வானமண்டலத்தின் ஆவி. அப்போ அதே போல தான் இப்பவும் சபைக்குள்ளே போராடுகிற அந்தகார சக்தி, அந்தகார ஆவிகள். அப்போ என்ன, அதெல்லாம் தனித்தனி. இது போய் வானமண்டலத்தில் போராடுகிற ஆவிகள், துரைத்தனம் பண்ணுகிற ஆவிகள். இந்த ஆவிகளெல்லாம் இதுவரைக்கும் என்ன செய்யல ஆண்டவர் எந்த இடத்துல கட்டலை. ஆனால் அதுக்கு முன்ன 2 வசனம் சொல்லுது, தெளிவாக கட்டப்பட்டு வைத்திருக்கிறார்கள் பாவம் செய்த தூதர்கள். அப்போ இவங்களை பாவம் செய்த தூதர்களாக சொல்லலை வேதாகமம், இவங்களை தள்ளப்பட்ட தூதர்களாக தான் சொல்லியிருக்கு. ஆனால் பாவம் செய்த தூதர்கள் இங்கே போட்டிருக்க 2 வசனத்தின்படியும் பார்த்தா யார் தான் மேலேருந்து தேவ குமாரர்கள், யாரோடு? மனுஷ குமாரத்திகளோடு. ஆமாம், இதனால் அதுதான் பெரிய பாவமாக ஆண்டவருக்கு பட்டது. அப்போ ஏனோக்கிட்ட சொல்லியிருந்தாருங்கிறது அந்த புஸ்தகம் சொல்லுது, பைபிள் சொல்லலை. ஆனால் அதனால நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, பைபிள் சொல்லாத விஷயத்தை நான் இது தாண்டிட்டு அடிச்சு என்ன செய்ய முடியாது, பிரசங்கம் பண்ண முடியாது. அப்போ ஆனாலும் அதையும் இதையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த வசனத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களும் அந்த காரியத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களும் வச்சு பார்க்கும்போது கிளியராக தெரியுது அந்த தூதர்கள் யாரில்ல. ஆமாம், அந்த கூட்டம் கட்டி வைக்கப்படுற, இப்பவும் நரகத்துக்குன்னு கட்டி வச்சப்பட்டிருக்கிற அந்த சாத்தானிய கூட்டம் இந்த கூட்டம் இல்லை, தள்ளப்பட்ட கூட்டம் இல்லை. அந்த தள்ளப்பட்ட கூட்டம் இப்பவும் பூமியில் உண்டு. இதுதான் உலகம் முழுசும் இப்போ கறங்கிட்டே கிடந்து அது ஆட்டம் இதாட்டம் ஏமாற்றி ஜனங்கள் என்ன செய்வோம். ஆமாம், அங்கே புதுமை நடக்குது, அங்கே அற்புதம் நடக்குது, நீ இங்கே ஆராதிக்கிறதோட அங்கே போனால் அப்படியே அங்கே தெய்வத்துகளுக்கு இதையெல்லாம் காட்டி 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 இன்றைக்கி நம்ம ஓப்பனாக சொல்ல போனால் மொத்த பிசாசுகளும் மற்ற இதுகளில் இருக்கக்கூடிய மொத்த விக்கிரக பிசாசுகளும் எதுதான் இந்த அதாவது தள்ளப்பட்ட ஆவிகள். அல்லேலூயா. அப்போ அதனால் தள்ளப்பட்ட ஆவிகளுக்கும் இதுக்கும் அதை உள்ள அடைச்சி வச்சிருக்க ஆவிகளுக்கும் என்னது உண்டு, வித்தியாசம் உண்டு. அல்லேலூயா. அப்போ அந்த தள்ளப்பட்ட ஆவிகள்கிட்ட இருந்து தான் நம்ம இப்போ என்ன செய்ய முடியும், மற்றவங்களை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதை தள்ளப்பட்டு அப்படியே அலைஞ்சு திரிகிற துரைத்தனத்தின் ஆவி, அந்தகார ஆவி, என்னொன்று வானமண்டல பொல்லாத ஆவி. இந்த 3 ஆவிகளும் நம்மளை போட்டு போராட்டத்துக்குள்ளே தள்ளிகிட்டே தான் இருக்கும். அல்லேலூயா. அதுக்கு தான் ஜெபம் பண்ணி என்ன செய்யணும். ஆமாம், ஒன்று எல்லாம் ஜெபம் பண்ணிவிட்டு ஒரு தடவை விட்டோம்னாக்கி அது ஓடி போய் கூட வெளியே இருக்க ஒரு யாழனத்தை கூட கூட்டிக்கிட்டு உள்ளே வந்துடும். அதனால என்ன செய்ய முடியாது. ஆண்டவர் அதான் தெளிவாக சொல்லுது, நீ ஜெபம் பண்ணிட்டு விட்டுட்டு போயிடாத மோனே, என்ன செய்யணும், திரும்ப 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 என்ன செய்யணும், ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த சக்திகளுக்கு, அந்நிய சக்திகளுக்கு போராட்டம் உண்டு. அதனால தான் கிட்ட இருந்த யூதாசுக்கிட்டே போராடிட்டான். இயேசுக்கிட்ட இருந்த யூதாசுகிட்ட போராடணும்னா நம்மக்கிட்ட போராட பெரிய விஷயமா? யார் எப்படிப்பட்ட ஆள் அவர்கிட்டயே இருந்து ஒருத்தனை அடிச்சு மாற்றிட்டு போயிட்டான் பாருங்க. இயேசுக்கிட்ட அடிச்சு மாற்றிட்டு போகிறது எவ்வளோ பெரிய விஷயம். அவர் கேஷியராக வச்சுருந்தார். இவன் எவ்வளோ பெரிய கேஷியர், அவ்வளவு பணமாக அவ்வளவு காரியமாக அவங்க கையில் தான் கொடுத்துருந்தார் ஆண்டவர். ஆனால் பாருங்க, அவர்கிட்ட இருந்தே வசமாக என்ன செய்துட்டான், தட்டிட்டு போயிட்டான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சாத்தான் அப்போ நம்மளை தட்டிட்டு போகிறது பெரிய விஷயம். நான் அப்படியே அங்கே இருக்கேன், நான் இப்படியாக இருக்கேன், நான் அங்கே இருக்கேன், இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டேன், என்ன இல்லை பிரயோஜனம் இல்லை. கண்டிப்பாக கர்த்தர் என்னைக்கு நம்ம ஜெபத்திலேயே காரியங்களும் உயர்ந்தால் மட்டும்தான் அவனுக்கு கையிலேருந்து தப்ப முடியும்.